ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு நவம்பர் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ செக்ஷன். நம்ம இந்த செக்ஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இமேஜ் ப்ளஸ் இந்த பட்டன்ஸ் அண்டு எல்லாமே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ செக்ஷன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம ஹீரோ செக்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹீரோ செக்ஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹீரோ செக்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட்டு ஹீரோன்னு வச்சுக்கிறேன், hero.js. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தந்தால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் இது கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹீரோ செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் பாடியில் இந்த கலர் நான் தந்துக்கிறேன். ஸோ நான் பிக் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இல்லாமல் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாடியோட பேக்ரவுண்ட். ஸோ நான் பிக் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து தரணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் தான் ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப் நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து டாட் ஆப். ஸோ இதில் நான் பேக்ரவுண்ட் கலர் தந்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் நான் காப்பி பண்ணது தந்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் ஆல் ஒன்ஸ் பண்ணிக்கிறேன். 100 வியூஸ் தான் உங்களுக்கு அந்த இங்கே பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹீரோ செக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து பூஸ்டப்குள்ள போயிடலாம். காம்போனன்ட்ஸ்குள்ள கிரிட் லே அவுட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் கிரிட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிரிட்டுக்குள்ள வந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் கிரிட்டு எப்படி பிரிக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரோ அண்ட் காலத்தில் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ வில் டேக் ரோ அண்ட் காலம். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ராக்மெண்ட் சொல்லுவாங்க, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க. ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் பண்ணால் ஃப்ராக்மெண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரிட்டை பிரிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோ, அந்த ரோக்குள்ள தான் காலம் வரும். ஸோ நான் ரோன் பிரிச்சுட்டேன். ஸோ கால் தந்துக்கிறேன். இப்போ டிவைஸ் ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா எம்டி ஈக்குவல் டு எம்டியில் பார்த்தீங்கன்னா மீடியம் டிவைஸ், அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இருக்கணும். அண்ட் எல்ஜியில் பார்த்தீங்கன்னா 6 அண்ட் இப்போ இது தந்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேம் தரேன். நைஸ் டு மீட் யூ, ஐ எம் முகமது சபில் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா h1 டேக், நான் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக முடியும் நம்மளுக்கு வேலை. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பிஆர் டேக் கீழே போகிறதுக்காக. ஸோ ஆட்டோ க்ளோஸ் பண்ணிங்கன்னு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ ஐ எம் முகமது சபில் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஸோ இப்போ ப்ரிவியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் நேம் தந்துக்கிறேன். எப்போவுமே ரியாக்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளாஸ் தரக்கூடாது, கிளாஸ் நேம் தான் தரணும். ஸோ அதை பார்த்துங்க. ஸோ நான் கிளாஸ் நேமில் டைட்டில் தந்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஆப்.css போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா .ktl டைட்டில் தந்துட்டு கலர் #ff ஒயிட் தந்துட்டேன்.
ஸோ ஓகே, நம்ம ஹீரோ செக்ஷன் நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ அதனால தான் அது காட்டல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன் நேபார். அதுக்குள் கீழே வந்து ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். பாத் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, அண்ட் ஐசியூ மீட்டியூ வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா நான் இப்போ பார்த்தீங்களா ஐசி மீட்டியூ வந்து என் பேர் வந்துச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டைல் பண்ண போகிறோம். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 50 பிக்சல் தந்துக்கிறேன். லைன் ஹைட் தந்துக்கலாம் 1.132 EM தந்துக்கிறேன். ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட். ஸோ நான் கலர் கூட காப்பி பண்ணிக்கிறேன் நான் பழைய இதுலேருந்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கலர் கூட நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் பேக்ரவுண்ட் இமேஜ் லீனியர் கிரேடியன்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அந்த கலர் கோட் தந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். எப்படி பார்க்கலாம், ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ 1 minute. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கலர் கோட் நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டில் ஒரு லீனியர் கிரேடியன்ட் மாதிரி நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ செக்ஷனில் அது சென்டராக எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் டேக் தந்துக்கிறேன். டெக்ஸ்ட் சென்டர் தந்துக்கிறேன். ஓகே, சென்டரில் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. அடுத்தது வந்து சப்டைட்டில். நம்ம டெஸ்டினேஷனுக்காக நான் ஒரு டைட்டில் தரேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டைட்டில் தந்துக்கிறேன். இப்போ H1ல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்டைட்டில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ சப்டைட்டிலுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா H4 நான் எடுத்துக்கிறேன். H4 அண்ட் கிளாஸ் நேம் சப் டைட்டில் சப்டைட்டில் தந்துட்டேன். ஸோ சப்டைட்டில் தந்தாச்சு. இப்போ என்னோட டெஸ்டினேஷனை தந்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கான ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சப்டைட்டில் தந்தாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து கலர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஒயிட் தந்துக்கிறேன். ஸோ இப்போ தெரியும். அப்போனா நான் இந்த சப்டைட்டிலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் லுக்கிங் குட். இங்கே பார்த்தீங்களா சப்டைட்டில் ரிமூவ் பண்ணால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்துச்சு. நம்ம லைன் ஹைட்டும் இருக்குது. ஸோ லிட்டில் பிட் மார்ஜின் பாட்டம் தந்துக்கிறேன். ஓகே, M3 தந்துருக்கேன். மார்ஜின் பாட்டம் தந்திருக்கேன். ஸோ அடுத்தது பண்ணால் இந்த சைடு வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து இமேஜ் வரணும். ஸோ மொபைல் போகும்போது என்ன ஆகணும்னா இமேஜ் ஃபஸ்ட்டாக வரணும், அடுத்தது கண்டென்ட் வந்து கீழே வரணும். ஸோ நம்ம அதுவும் பார்க்கலாம் ஆர்டர் எப்படி தர்றதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இது சென்டராக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷார்ட் சம்மரி தந்து. ஸோ அதில் வந்து நான் P tag தந்துக்கிறேன். P tagல இந்த சம்மரியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிச்சு அண்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் தரேன். ப்ரிவியூ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கலர் தந்துக்கலாம். கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் ஒயிட் தந்துக்கிறேன். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா MY ஒரு 4 தந்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு மேலே கீழே இறங்கிருக்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கண்டெய்னரே தரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்புக்குள்ளே போகிறேன். ஆப்லேருந்து இந்த கண்டெய்னரை நான் இங்கே ரிமூவ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆப்
ஓகே ஓகே, இட்ஸ் ஃபைன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நைசிமிட்டிவ் சென்டரில் வந்துச்சு, கரெக்டாக அந்த லைன் அலைன்மெண்ட் கூட இருக்குது. இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட். கோ பேக். போய் வியூவில் போங்க. வியூவில் போய் வேர்ட் ரேப் இருக்கும், கண்ட்ரோல் ஆல் Z. ஸோ தந்தீங்கன்னா போதும், கீழே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணோம். இமேஜ் SRC. நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இமேஜ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் காப்பி அட்ரஸ் அண்ட் பேஸ்ட். செல்ஃப் டேக் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகும். ஸோ சேவ் தரேன். இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு ப்ரிவியூன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் இந்த மாதிரி லுக்கில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் குட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இட்ஸ் நாட் குட். ஸோ இப்போ இமேஜில் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ரவுண்டட் சர்க்கிள் தந்தால் போதும். ரவுண்டட் சர்க்கிள் இமேஜ் ஃப்ளூயன்ட் எதுக்கு தரோம்னா நீங்கள் எந்த டிவைஸ் போட்டாலும் இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா இமேஜ் வந்து ரவுண்டாக வந்துச்சு. ஸோ அதனால தந்திருக்கும். வித் 100% தந்துக்கிறேன். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைசிமிட்டிவ் சென்டராக எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே போகிறேன், கிளாஸ் சேவ். எஸ், இட்ஸ் லுக்கிங் குட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது சென்டரில் வந்துச்சு. ஸோ ஹீரோஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இதாகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் வித் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். 75. யா, இட்ஸ் பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல மேலே சென்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜோட வித் வந்து 75% வச்சிருக்கு. ரவுண்ட் ஒரு சர்க்கிள் தந்தோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க. இப்போ இதே மொபைல் டிவைஸ்க்கு போகும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ்ல ஆர்டர் MD2 தந்தா போதும். ஸோ இதை நான் மேலே தள்ளிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லார்ஜ் மீடியம் சைஸ் டிவைஸ் போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும் இமேஜ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டென்ட் இருக்கும். அதே நம்ம ஸ்மால் டிவைசஸ் போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ இது மீடியம் டிவைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லிட்டில் பிட் குறைச்சிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா மீடியம் சைஸ்லேருந்து ஸ்மால் டிவைஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இமேஜ் ஃபர்ஸ்ட்ல வந்துடுது, கண்டென்ட் கீழே போகிறது. ஸோ இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஹீரோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்து வேண்டியது இருக்கு, பார்த்தாச்சு. ஸோ அனிமேஷன் நான் ஆட் பண்ணி காட்டிடுறேன், ஒரு நிமிஷம். இமேஜ் வந்து லைட்டா மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இமேஜ்க்கு ஒரு அனிமேஷன் தரேன். ஸோ இமேஜ் அனிமேஷன் தந்துடுறேன். 5 seconds லீனியர்
ஸ்மூத் ஆகிறதுக்கு இன்ஃபினிட் லூப் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடினா அப் டவுன் அப்போ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அனிமேஷன் நேம் தந்து நம்ம 50% ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் வந்து -30 பிக்சல், ஏன்னா மேலே போகணும், அடுத்தது கீழே 10ல் வந்துடும். ஸோ அதனால தந்திருக்கேன் டாப் டு எண்டு. ஸோ ஓகே, இப்போது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு அனிமேஷன் கூட. ஸோ ஹீரோ செக்ஷன் இன்னைக்கு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க.